மதிமுகவின் துணை பொதுச் செயலாளராக பொறுப்பு வகித்த அந்த கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான மல்லை சத்யா அவர்களை உடனடியாக அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கி இருப்பதாக மதிமுகவின் பொதுச் செயலாளர் வைகோ விடுத்துள்ள அந்த ஒழுங்கு நடவடிக்கை அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக மல்லை சத்யாவுக்கு 4 பக்க ஒழுங்கு நடவடிக்கை அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த அறிக்கையில் கடந்த சில நாட்களாக சமூக வலைதளங்கள் மற்றும் நாளிதழ்கள் உள்ளிட்ட பல்வேறு ஊடகங்களில் அவர் கட்சி விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாகவும், அவர் அளித்த பேட்டிகள் மற்றும் உள்கட்சி விவகாரங்களை பொதுவெளியில் விவாதிப்பது மதிமுகவின் சட்டத்திட்ட விதிகளுக்கு முரணாகவும் மதிமுகவிற்கு களங்கத்தை ஏற்படுத்தும் வகையிலும் இருப்பதாலும் அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது என்றும், இந்த ஒழுங்கீன நடவடிக்கை தொடர்பாக அளிக்கப்பட்ட நோட்டீஸ் பெற்ற 15 நாட்களுக்குள் மல்லை சத்யா எழுத்துப்பூர்வமான விளக்கத்தை அளிக்கலாம் என்றும், அவரை இடைநீக்கம் செய்ததை கைவிடக் கோரி மல்லை சத்யா தரப்பில் விளக்கம் அளித்தால் அது பரிசீலிக்கப்படும் என்றும், அவ்வாறு எந்தவிதமான எழுத்துப்பூர்வமான விளக்கமும் அளிக்கவில்லை என்றாலும் ஒழுங்கு நடவடிக்கைக்கு அவர் பதிலளிக்க விரும்பவில்லை என கருதி மதிமுகவின் பொதுச் செயலாளர் வைகோ ஒழுங்கு நடவடிக்கையை மேற்கொள்வார் என்றும் அந்த ஒழுங்கு நடவடிக்கைக்கான அறிவிப்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது. தற்காலிகமாக நீக்கி வைக்கப்பட்ட மல்லை சத்யா மதிமுகவின் உடைமைகள், ஏடுகள், கணக்குகள், பொறுப்புகள் மற்றும் அனைத்தையும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வைகோவிடம் உடனடியாக ஒப்படைத்திட வலியுறுத்தப்படுகிறது என்றும் அந்த ஒழுங்கு நடவடிக்கை குழு அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் மதிமுகவில் அவர் வகித்து வந்த அனைத்து பொறுப்புகளிலுமிருந்து தற்காலிகமாக நீக்கி வைக்கப்பட்டுள்ளதால் மல்லை சத்யா வெளியிடும் அரசியல் கருத்துக்கோ மற்றும் எந்தவித செயல்பாடுகளுக்கோ இனி மதிமுக பொறுப்பேற்காது என்றும் அந்த ஒழுங்கு நடவடிக்கை குழு அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் ஒழுங்கு நடவடிக்கைக்கு உட்பட்டு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர் மல்லை சத்யா வகித்து வந்த பொறுப்புகளில் இருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்டிருப்பதால் மதிமுகவின் கொடியையோ பெயரையோ அல்லது கட்சியின் கொள்கைகளை பற்றியோ அவர் பேசக்கூடாது. மதிமுகவின் அந்த பெயர், கொடி ஆகியவற்றை அவர் உபயோகிக்க கூடாது என்றும், தலைமை கழக நிர்வாகிகளை குறித்து கருத்துக்களை பதிவு செய்ய கூடாது என்றும் இதன் மூலமாக வலியுறுத்தப்படுகிறது என்றும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வெளியிட்டுள்ள அந்த ஒழுங்கு நடவடிக்கை குழு அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் மதிமுகவின் துணை பொதுச் செயலாளராக நீண்ட காலமாக பணியாற்றி வந்த மல்லை சத்யாவுக்கும் மற்றும் வைகோவின் மகன் துரை வைகோவுக்கும், தலைமை நிலைய செயலாளர் துரை வைகோவுக்கும் இடையே ஏற்பட்ட அந்த கருத்து வேறுபாடுகளின் காரணமாக சென்னையில் நடைபெற்ற அந்த மண்டல கூட்டத்தில் அவர் புறக்கணிக்கப்பட்டதை அடுத்து இந்த மல்லை சத்யா பல்வேறு ஊடகங்களில் அவர் பேட்டி அளித்திருந்தார். மேலும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவரை துரோகி என குறிப்பிட்டதால் அதற்கு பதிலளிக்கும் வகையிலும் அவர் பல்வேறு ஊடகங்களிலும் அவர் பேட்டி அளித்திருந்தார். இந்த சூழ்நிலையில் கடந்த ஒரு 10-20 நாட்களுக்கு பிறகு, 1 மாத காலத்திற்கு பிறகு மதிமுகவின் சார்பாக வைகோ மல்லை சத்யா மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து அவரை கட்சியிலிருந்து சஸ்பெண்ட் செய்து இப்போது நோட்டீஸ் அனுப்பி உத்தரவிட்டிருக்கிறார். இது தொடர்பாக 15 நாட்களுக்குள் பதிலளிக்கவில்லை என்றால் இந்த ஒழுங்கு நடவடிக்கையின் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அந்த ஒழுங்கு நடவடிக்கை குழு அறிவிப்பில் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார்.